வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் திமுகவினுடைய உயர்மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு திமுக நிர்வாகியை சந்தித்தேன். அவர் கூறிய ஒரு வியூகம், ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அவர் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகி. அவருடைய கருத்துக்கள் நிச்சயமாக திமுகவினுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளும். அவர் எந்த ஒரு குழுவையும் சாராதவர். அதாவது திமுக எல்லா கட்சிகளுமே ஒரு குழு பற்றி சாராத ஒரு நிர்வாகி. அவர் ஒரு தேர்தல் வியூகம் சொன்னார். என்னென்னா, விஜய் அண்ணா என்று பிரியமாக அழைக்கப்படுகிற விஜயினுடைய வாக்கு வங்கி என்பது இன்னும் நிரூபிக்கப்படாத ஒன்று. சினிமா துறையில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு படம் எத்தனை நாட்களுக்குள் எவ்வளவு பணத்தை வசூல் செய்கிறது, இது ஒரு கணக்கு. எவ்வளோ வைட் ஏரியாவில் அது திரையிடப்படுகிறது, அது எத்தனை ரீஜனில் அது மிக ரசித்து பார்க்கப்படுகிறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் முதலிடத்தில் இருக்கிறார். இந்த தரவுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு விஜய் அரசியலுக்குள் நுழைந்து விட்டார். இவர்களெல்லாம் நமக்கு வாக்களிப்பார்கள் என்று. இந்த இடத்தில்தான் அந்த திமுக நிர்வாகி கூறிய ஒரு விஷயம் நமக்கு யோசிக்க வைக்கிறது. ஐயா, அரசியலை குறித்த கணிப்பும் பார்வையும் அந்த அரசியல் குறித்த ஓட்டமும் என்பது வேறு. ஆனால் சினிமா குறித்த பார்வை என்பது வேறு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ மன்றங்கள் இருக்குது, இதெல்லாம் வேறு. குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், விஜய்க்கு சற்று நிகராக அல்லது சற்று அருகாமையில் பொருந்தக்கூடிய அளவுக்கு அல்லது சம வலிமைக்கு அஜித்தோட ஃபேன்ஸ் இருக்காங்க. அஜித்குமார், நடிகர் அஜித்தோட ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துடும். ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் நெருங்கி வரும். இணை என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட அவை துணை என்று வரும் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் உள்ளது. ஏன் அஜித் ரசிகர்களை நாம் வசியப்படுத்தக்கூடாது? இதுதான் திமுகவின் தேர்தல் திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை ரகசியமாக இருந்து நான் சொல்லிட்டேனான்னு தெரில, அந்த திமுக நிர்வாகியினிடம் பகிர்ந்தது. அப்போ இது அஜித் ரசிகர்களையும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அவருக்கும் இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் விஜய் விட அதிகம். இப்போ வேணால் அது கம்மியாக இருக்கலாம். ரஜினிகாந்த் இப்போ படம் சரியாக நடிக்கலை, இப்போவும் ஒன்றும் குறைஞ்சிருக்காது எனக்கு தெரிஞ்சு. விஜய் விட அதிகம். இப்போது அஜித் அண்ட் ரஜினி ரெண்டையும் திமுக இணைத்தால் வெற்றி எளிதாகுமா? இந்த திட்டத்தை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். அவர்கள் விலைக்கு வாங்கப்படுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. வியூகம் பலிக்குமா? தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப்